ஹாய், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா மண் விளக்கெல்லாம் அங்கங்கங்கங்கே போட்டு கிடந்துச்சு. ஸோ எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாமே, க்ளீன் பண்ணி வச்சுக்கலாமே. இன்றைக்கி க்ளீன் பண்ண முடியாது, டியூஸ்டே இல்லையா? ஸோ வச்சுட்டு நாளைக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது கிச்சனில் உள்ள கபோர்டு தான். இந்த கபோர்டில் 5 ரேக்ஸ் இருக்குது. ஸோ மேல் கபோர்டில் பாருங்கள், ஒன்றுமே வைக்க முடியாது. இந்த கூட வந்து சிறு தொழில் செய்வாங்க இல்லையா, அவங்க கூட தான் வாங்கினது. எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தேன்னு எனக்கு ப்ராப்பராக ஞாபகம் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த மண் விளக்கையுமே எடுத்து உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே எண்டிங்கில் ஒரு கபோர்டில் அங்கேயும் கொஞ்சம் விளக்கு அந்த பேக்குள்ளே இருந்துச்சு. பேக்குள்ளே இருக்கிறதையும் எடுத்து வச்சாச்சு. அப்போ நாளைக்கு க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இனிமேல் ஆர்கனைஸ் பண்ண கிடையாது, எல்லாமே கச்ச கச்ச கச்சன்னு தான் இருக்குது. உப்பு பாருங்கள், நமக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் உப்பு வேணும். அதனால் அப்பப்போ கல்லுப்பு நிறைய வாங்கி வச்சுப்பேன். ஸோ அந்த உப்பு தான் இது. வீடு க்ளீன் பண்ணும்போது அங்கே இங்கேன்னு போட்டு கச்ச கச்ச கச்சன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஒரு மாதிரி தான் செட் ஆகிட்டே வருது, இன்னுமே ப்ராப்பராக செட் ஆகலை. இங்கே தான் நாங்கள் இந்த கபோர்டில் தான் சாமியும் வச்சுருக்கோம். கீழே கொஞ்சம் வெசல்ஸ், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த இங்கே கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்க திங்ஸ் எல்லாம், அதுக்கு மேலே தான் சாமியெல்லாம் வச்சுருக்கேன். வேறு வழியே இல்லை, கிச்சனில் உள்ள கபோர்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ சாமிக்கு மேலே 2 ரேக்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே ஒன்றுமே வைக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் வைக்க முடியாது. ஸோ சாமிக்கு அப்புறமா கண்டெய்னரில் நமக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெசல்ஸ்ன்னு இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ நானுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பூஜா கபோர்ட். அந்த பூஜா கபோர்ட் வந்த உடனே நான் அந்த சாமியெல்லாம் எடுத்து இன்னொரு பிளேஸுக்கு நான் மாற்றிடுவேன். அது வரைக்குமே சாமி அங்கே தான் இருக்கும். ஸோ பேக்கில் பாருங்கள், நிறையா மண் விளக்கு, அதோட இந்த சிமிழ் இருக்குது இல்லையா, குங்கும சிமிழ், குங்குமம் போட்டு வைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒரு பிளேஸில் வச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மண் விளக்கு எங்கேயோ இருந்த மாதிரி ஞாபகம். ஸோ அதையும் தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேடும்போது அங்கேயும் கொஞ்சம் மண் விளக்கெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால் ரொம்பவே டர்ட்டியாக இருக்கும். ஒரு சில மண் விளக்கு வரும் பச்சை கலரில் இருக்கு இல்லையா, ஸோ நான் ஆசையாக அதை வந்து பச்சை கலரில் சேஞ்ச் பண்ணி நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ பச்சை கலர் முருகருக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது பச்சை கலராக வாட்டர் பெயிண்ட் பண்ணி நான் அந்த பச்சை கலரில் தான் முருகருக்கு விளக்கு ஏற்றியிருந்தேன். ஸோ ஒரு சில விளக்குகள் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். இந்த வீடு மாத்திர இதில் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. இனிமேல் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னுமே கொஞ்சம் விளக்கு இருக்குது. ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு டப்பாவில், ஒரு கண்டெய்னரோ ஒரு டப்பாலையும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான், அப்படியே டர்ட்டியை வச்சா சரியில்லை இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ இந்த டப்பாக்குள்ளேயும் கொஞ்சம் இருந்துச்சு. இது பாருங்கள், நமக்கு அயோத்தி ராமர் கோயில் கட்டும்போது அவங்க வீட்டுக்கே வந்து இதை கொடுத்தாங்க. அர்ச்சனை மாதிரியும் கொடுத்தாங்க, இதையும் கொடுத்தாங்க. இந்த ஐடி கார்டு இது உள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரில. இதை நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய ஐடி கார்டு தான். ஸோ இந்த ஐடி கார்டையும் வெளியே எடுத்தாச்சு, அது அங்கே தேவையே கிடையாது இல்லையா. ஸோ எடுத்துகிட்டு இந்த மண் விளக்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சாச்சு. ஸோ நம்ம நாளைக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா.